நல்ல வேளை மண்புழு உரம் கிடச்சிருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இந்த மண்புழு உரம் இல்லைன்னா நம்ம மண் போட்டு எருவு போட்டு அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தா அதில் இருக்கிற விதைலாம் முளைக்கணும். உடனே போட்டோம்னா நம்ம விதை போட்டால் விதை வராது, அதுக்கு முன்னாடி பில்லு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல தண்ணி விட்டு பில்லு வந்த பிறகு அந்த பில்லெல்லாம் பிடுங்கிட்டு விதைலாம் களைஞ்சிரும். அப்புறமேட்டுக்கு திரும்பி நம்ம அந்த மண்ணை குழச்சி விட்டுட்டு திரும்பி தண்ணி ஊற்றினா அதை மீண்டும் அந்த விதையோட அந்த பில்லோட விதைகள்லாம் வரும். அதெல்லாம் திரும்பி முளைச்சி வந்திருக்கும். திரும்பி அந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டு இது போல் ஒரு 2 முறை 3 முறை வந்து நம்ம பில்லை முளைக்க விட்டு திரும்பி கொத்தி களை எடுத்து அந்த மண்ணை வந்து தயார்படுத்தணும். இப்படி 2லேருந்து 3 முறை மண்ணை பில்லை வளர விட்டு கொத்தின பிறகு தான் நம்ம மண் வந்து அதில் இருக்கிற விதைகள்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த பில்லெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் விதைகள் உருவாகி புல் வர்றதுக்கு டைம் எடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து விதைகளை தூவிட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் மட்டும் நம்ம தூவுற அந்த விதைகள் மட்டும் வரும், பில்லு வராது. அப்போ அது வந்து உடனே நிழல் அடிக்கும். அதனால் வந்து எளிமையாக நம்ம போடுற மர விதைகளோ அல்லது காய் விதைகளோ பயிர்கள் விதைகளோ நல்லா வந்துடும். இப்படி தான் நம்ம பொதுவாக எந்த ஒரு தோட்டத்தில் பயிர் பண்ணாலும் அல்லது நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நாற்று விடுறதுக்காக ஒரு பாத்தி ரெடி பண்ணாலும் தயார் பண்ணணும். இப்போ நம்ம அந்த மாதிரி வேலை நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ரெடிமேடாகவே நமக்கு மண் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம உடனே தேங்காய் பிட்டும் மண்புழு உரத்தையும் சேர்த்து நாற்று பாத்தி ரெடி பண்ண போகிறோம். எப்படி நாற்று பாத்தி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தேங்காய் பிட்டு மண்புழு ரெண்டையும் கலக்கிறோம். இப்போ நாற்று பாத்தி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம விதை தான் போட போகிறோம். வாங்க எப்படி விதை போடுறதுன்னு பார்க்கலாம். நாம் விதைச்சதில் ஏதாவது தவறி மேலே விதைகள் கிடந்தால் காஞ்சிரும் அப்படின்றதுனால அதை மூடுறதுக்காக தேங்காய் பித்து மேலும் கொஞ்சம் தூவிக்கிறோம். நாம் ரெடி பண்ணி நாற்று ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் முளைச்சிருச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.